Hi friends, welcome to Hardis HD. நம்மளோட லாஸ்ட் வீடியோ டியூட்டோரியல் நம்ம இந்த ஹலோ வேர்ல்ட் அப்ளிகேஷன் ஒன்று எப்படி எழுதுறதுன்றதை பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம இதில் வந்து நம்மளோட எக்லிப்ஸில் வந்து நம்ம பார்ப்போம் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் நமக்கு முக்கியம். நமக்கு வந்து ஸ்விங் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற நேரம் ரொம்பவே இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் வந்து ரொம்பவே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது கால்குலேஷன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம வந்து system.out.println இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதிட்டு இந்த மாதிரி தான் எழுதணும். நான் எழுதுகிற மாதிரி எழுதிங்க. இதில் வந்து நம்ம அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுற நேரம் டபுள் கொட்டேஷன் மார்க் போடுறது இல்லை. ஓகே, நம்பர்ஸ் போட்டால் போடுறது இல்லை. நம்பர்ஸ் மாதிரி போட்டோம்னா என்னது இந்த மாதிரி டபுள் கொட்டேஷன் மார்க் உள்ள போயிட்டு நம்ம எழுதுனோம்னா 2+2னா அது வந்து ஒரு டெக்ஸ்டாக தான் கருதி பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஆனால் 2ன்றது பிரிண்ட் பண்ணும், ஆனால் கால்குலேட் ஆகாது. 2+2ன்றது பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ள நீங்கள் எழுதுனீங்க. இப்போ இதை ரன் பண்ணி பாருங்க. ஆன்சர் வந்து எப்படி வருதுன்னா 4ன்றது டிஸ்பிளே பண்ணும். ஓகே, உங்களோட ஆன்சர் வந்து 4ன்றது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு காட்டும். ஓகே, உங்களோட ஆன்சர் வந்து 4ன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகே, இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இப்போ நான் திரும்ப இது அப்படியே எழுதிட்டு நான் அடுத்த அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் போடுறேன். இங்கே பாருங்க, நம்ம எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு விளங்கும். 2+2ன்னு எழுதணும்னா டபுள் கொட்டேஷன் மார்க் உள்ளுக்கு இந்த மாதிரி போட்டு எழுதுனா எழுதிட்டு பார்ப்போம் எப்படி ஆன்சர் இருக்குதுன்னு. இங்கே பாருங்க, இப்போ எதுவுமே வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகாது. அதே டெக்ஸ்ட்டாக வந்து அது பிரிண்ட் பண்ணி காட்டும். 2+2ன்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். பார்த்தீங்கன்னா 2+2 டெக்ஸ்ட் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டிடுது. இவ்வளோதான், இதுதான் அர்த்தம். ஓகே, இப்போ 2+2ன்றது இந்த மாதிரி கால்குலேட் பண்ணாகாது. அதே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். இப்போ இதை நான் வந்து எடுத்துடுறேன். இப்போ நான் அடுத்தது வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போடுறேன். 2 இங்கே நான் வந்து இந்த மாதிரி காப்பி பண்ணி போட்டு போகிறேன். ஓகே, இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறேன், 2 மைனஸ் போடுறேன். இங்கே நான் வந்து மல்டிப்ளிகேஷன் போடுறேன். இங்கே நான் வந்து டிவிஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்றத பார்க்கலாம். டோட்டல் பார்த்தீங்கன்னா 4 பிரிண்ட் ஆகும். 2+2 4 பிரிண்ட் ஆகும். அது 2ல இருந்து 2 கழிச்சா 0. 2 × 2 4. 2/2 1ன்றது பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஆன்சர் வந்து இந்த மாதிரி அழகாக பிரிண்ட் பண்ணி காட்டும். ஓகே, இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு ஆன்சர் வந்து பிரிண்ட் ஆகி காட்டும். சிம்பிளாக காட்டும். ஓகே, வெரி சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம வேலைகளை இவ்வளோ அழகாக ஈஸியாக வந்து நம்ம வேலைகளை செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர். இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்விங் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் பேசிக் ஸ்டெப் வந்து ரொம்பவே முக்கியம். இதை நீங்கள் படிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.